பார்க்காத. நான் அவள நல்லவளே கிடையாது. நல்லவளா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டாஷுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம அப்படிலாம் நல்லவனா இருக்கணும்னு அவசியமே இல்ல தம்பி. நான்லாம் அவ்வளோ நல்லவளும் கிடையாது. தெரிஞ்சுக்கோ. அப்படிலாம் யாருமே சொல்லாத. ஷி இஸ் வெரி கைண்ட் ஹார்ட்டட். ஷி இஸ் குட். அப்படிலாம் சொல்லாத யாருமே. யாரும் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும் அவங்களோட குட் சைடு தான் காட்டுவாங்க எப்பவுமே. நானும் அப்படிதான். நான் பேட் சைட் காமிச்சா என்னோட சேனலுக்கு வருவீங்களா? வரமாட்டீங்கல்ல. அப்போ ம் அந்த மாரி தான். அதனால நான்லாம் நல்லவளே கிடையாது. நான்லாம் ஒரு ராட்சசி. ராட்சசி, ஹிடிம்பி, அரக்கி, கடவுள் ஆம் அ கடோத்கஜி. கடோத்கஜிலாம் கிடையாது. அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். வேறெல்லாம் அரக்கர் பேல் என்னலாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கலாம். அன்னைக்கு மாமா ஒரு பேட் கமாண்ட் சொன்னாரு. அதுலருந்து அவரு பார்த்தா பயம். அதுவா? அவரு வந்து ஆக்சுவலா இன்னும் நான் சொல்றேன் பாரு. அவரு வந்து ஹி இஸ் வெரி பொசெசிவ் அபௌட் மீ சரவணா. என்ன வந்து யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. என்ன எதுவும் பேசிறக்கூடாது அப்படின்னு ரொம்ப புரொடெக்டிவா இருப்பாரு. சரி ஜெனுவினா என்ன கேட்க போறியோ கேளு. அவர் ரொம்ப புரொடெக்டிவா இருப்பாரு. அவரு எங்க அம்மாவையே கூப்பிட்டு மிரட்டுனாரு. எங்க அம்மா ஒரு தடவ என்ன ரொம்ப அழ வச்சுருச்சு. எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி, "இங்க பாரு, நீ எல்லாம் பண்ணு, எல்லாம் பண்ணு. அவள அழ வைக்கிறதா இருந்தா நீ தயவுசெய்து ஃபோனே பண்ணாத. மரியாதையா ஃபோன் வச்சுரு" அப்படின்ட்டாரு எங்க அம்மாவ. அதுலேருந்து எங்க அம்மா ஃபோனே பண்றதில்ல. கேளு, கேளு. என்ன கேட்கணும் சொல்லு. என்ன கேட்கணுமோ கேளு. கடகடன்னு கேளு. உங்ககிட்ட ஜெனுயினா ஒண்ணு இருக்கு. சம்திங் ட்ரூ. ஓ! உங்ககிட்ட ஜெனுயினா என்னமோ சம்திங் இருக்கு. ஆ அது ஜெனுயினிட்டி வந்து நான் ஜெனுயினா இருக்கணும்னு நெனைப்பேன். என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணாலுமே, வென் ஐம் வென் ஐம் நான் வந்து கூவி ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாதுடா. நான் வந்து இப்படி ஈசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஐயோ! ஐயோ! அப்படி தொட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. மாலா, மாலா, மாலா அந்த மாரி ரிலேஷன்ஷிப்பே கிடையாது இது. ஐய! வாய்ப்பே இல்ல ராஜாத்தி. அதெல்லாம் முடியவே முடியாது என்னால. அதெல்லாம் நெறைய நெறைய வேல. அச்சச்சோ! நமக்கு அந்த அவ்வளோலாம் பொறுமையும் இல்ல. பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி. எனக்கு எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ் பிடிக்கும்னா, யூ ரெஸ்பெக்ட் மீ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. இன்னைக்கு நான் வந்து உன்னோட பேசலன்றதுனால, நாளைக்கு நான் உன்ன பார்த்தேன்னா, நான் வந்து எங்க நான் உன்ன ட்ராப் பண்ணேனோ, அதே இடத்துல உன்ன பிக்கப் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ, அ அந்த மாரி தான் நான் இருப்பேனே தவிர, நான் வந்து இந்த லவி டவி, குவி, ஐயோ! அவ இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா அவ இல்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. யார் இல்லன்னு இருந்தாலுமே நம்ம இருப்போம். அவ்வளவுதான். அந்த மாரி ஒரு பிராக்டிகல்னஸ் இருக்கு. ஆமா. ஸோ அதனால அந்த விஷயத்துல நான் வந்து தெளிவா இருப்பேன். சரி, நம்ம ரொம்ப பேசிட்டோம். இன்னைக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நமக்கு. நம்ம கடை சாத்திடலாம். இன்னைக்கு கடை சாத்திட்டு நம்ம நாளைக்கு கடை திறக்கலாம். நான் போயிட்டு நாளைக்கு போஸ்ட் பாக்ஸ் வந்துருமான்னு செக் பண்றேன். போஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வர இவ்ளோ நாள் ஆச்சு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேக்கா. ஓகே. சாத்திடலாம். ஆமா. என் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கதையா சொல்றேன்ல. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல. என் கதையிலேருந்து நீங்க கத்துக்கோணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் படுங்க. நீங்களும் வந்து அவஸ்தைப்படுங்க. நீங்க பட்டா தான் உங்களுக்கு அது வந்து அதுலேருந்து மீண்டு வரணும்னு உங்களுக்கு அந்த தெம்பு வரும். அப்படி இல்லாட்டா உங்களுக்கு அந்த தெம்பு வராது. நான் ஐய்யயோ! அவ சொல்ட்டா அங்க போக்கூடாது. அப்படின்னா மைண்ட்ல என்ன தெரியுமா தோணும்? ஐயோ! அங்க தான் போணும், அங்க தான் போணும், அங்க தான் போணும்னு இருக்கும். அதனால அதெல்லாம் கிடையாது. அங்க போப்போறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா போவோம். அப்படின்னு மாரி தான் இருக்கணும். நோ ப்ராப்ளம். முடியும்போது வாங்க. நம்ம அந்த அ போஸ்ட் பாக்ஸ் சீரிஸ் ஆரம்பிச்ச உடனே தூம் தாத்தா வந்துடலாம். ஓகே. பாய். ம். கிஸ்ஸஸ் டூ எவரிபடி. போய் தூங்குங்க. கண்ணுறங்கு, கண்ணுறங்கு, போய் வாடி அன்னக்கிளியே. பாய்.